ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அந்த அற்புதமான தேவனுக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதி தருவாராக. அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை நம்மை ஆளுகை செய்யட்டும். தொடக்கம் முதல் முடிவு வருந்தவுடைய பிரசன்னத்தினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், கிருபைகள் மறைத்து கொள்ள வேண்டும். ஜெபமுடமாக ஜெபிக்கும்படி கேட்க பிரார்த்தனை. Praise the Lord. Hallelujah. Jesus, glory. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மத்திலே பாஸ்டர் இமானுவேல் இருப்பதுக்கு சந்தோஷம். இமானுவேல் மிஸ்மா இருப்பதுக்கு சந்தோஷம். புதுக்கோட்டையிலே என்னுடைய ஊழியத்தை செய்து வர்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வந்திருப்பது சந்தோஷம். இந்த பாடல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதி தருவாராக, கர்த்தரை பயன்படுத்துவாராக. நம்ம ஆயத்தமாக இருப்போமாக. கர்த்தரை துதித்து கர்த்தரை போற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. இமானுவேல், பாஸ்டர் இமானுவேல். ஆண்டவரின் நாமத்தை நாம் உயர்த்தி ஒரு நிமிஷம் கண்களை மூடி. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயம் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ரெண்டு கைகளை உயர்த்தி எங்கள் வாழ்க்கையில் விவரிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ செய்ய வல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. உயர்த்துவோம். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை
இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உங்க கரங்கள் என் ஆதாரமே. ஆண்டவரை உயர்த்தி, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உங்க கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடிபடுவோம். தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய். நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வவல் ஓம் கரங்கள் என் ஆதாரமே. உயர்த்தி பாடுவோம், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி எங்களை திருப்தியாக்குகிறவரே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். எங்களை நீர் மகிழ்ச்சி 6 மாதம் கத்த நம்மளை கிருபையாக நடத்தியிருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி, அப்பா நீர் எவ்வளவு நல்லவர். அதே ஸ்கேலர் எவ்வளவு நல்லவர் சொல்லுங்க, எவ்வளவு நல்லவர். 6 மாதங்கள் எங்களை ஏந்தினி, 6 மாதங்கள் எங்களை தாங்கினி, 6 மாதங்கள் எங்களை கிருபையாய் நடத்தினி. ஓ நன்றி. ஏந்தினி, தாங்கினி, உயர்த்தினீர், தப்புவித்தீர். சொல்லுங்க, ஏந்தினி, தாங்கினி, உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு தகுதியே அப்பா எனக்கு, மிகுதியான கிருபை, காரணம் அதற்கு நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. 2வது வரி எல்லாரும் பாட போகிறோம். எதை உங்களிலே துவங்கினாரோ அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார். பிலிப்பியர் 1:5 வாசிக்கிறோம், உங்களில் நற்கிரியை துவங்கினவர். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், உங்களிலே விசுவாசத்தை துவங்கினவர். ஆமென். அதை முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும். அது தாமதமானாலும் அது நிச்சயம். சொல்லுங்க, நிச்சயம். அது நன்மையாய் முடியும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்மைக்கு ஏதுவாய் முடிக்கிற கர்த்தர். ஓ துவங்கியதை துவங்கியதை
முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் என் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியும். நீங்க பாடுங்க. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியும். ரெண்டு கைகளை உயர்த்தி, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்லவர், நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு, இயேசு ராஜா, ஓ உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதற்கு ஈடாக நம்மளை மகிழ்ச்சியாக்குற கர்த்தர். என் வாழ்க்கையில இவ்வளவு துன்பம் நடந்துச்சு அப்படின்னு உங்களை மறக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ரெண்டு விதமாக நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ரெண்டு விதமாக நடத்தினார். முதல்ல கர்த்தர் பிளந்து நடக்க வைத்தார். எல்லாரும் சொல்லுங்க, பிளந்து நடக்க வைத்தார். ரெண்டாவது கர்த்தர் நடந்து பிளக்க வைத்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நடந்து. முதல்ல பிளந்து நடக்க வைத்தார், ரெண்டாவது நடந்து பிளக்க வைத்தார். ஆமென். என்ன பிரதர் புரியல? செங்கடலை கர்த்தர் பிளந்தார், ஜனங்கள் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆமெனா? ஹல்லேலூயா. ஆனால் யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருந்தார். ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ நட, நான் உனக்கு முன்பதாக யோர்தானை என்ன பண்ணுவேன்? குவியலாக பிளப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்ம நடக்க நடக்க புதிய வழிகளை கர்த்தர் திறக்க ஆரம்பிக்க போகிறார். விசுவாசிக்கிற கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நமக்காக ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஆமேன். நல்ல சிரிச்ச முகத்தோட ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என் கர்த்தர் என்ன, எதுங்க இந்த உலகத்தில் மகிழ்ச்சி, எது சந்தோஷம்? ஏசப்பா என்னோட இருப்பது தான் சந்தோஷம். சொல்லுங்க, ஏசப்பா என்னோட இருப்பது தான் இந்த உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்றே ஒன்று. என்னது? ஆமாம், சந்தோஷம் தான். நம்ம விலை கொடுத்து என்ன பண்ண முடியாது. ஆமாம், அது கர்த்தர் மாத்திரம்தான் ஒரு மனுஷன் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தந்தை அவர்களுடைய பாடல். சந்தோஷமாக நம்ம கைத்தட்டி பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர். ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. ஓ மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஓ புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம். ஆமென். குறையில்ல, குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர். ஓ ஆமென்.
சந்தோஷமா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் ஆமென். என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். ஆமென். என்னை அபிஷேகம் என் தலைமே நிரம்பியது என் பாத்திரம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் இருப்பதா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும் உயிருள்ள நாட்களெல்லாம். நன்றி. உயிருள்ள உயர்த்தி பாடுவோம். குறையில்லையே குறையில்லப்பா என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா ஓஹோ மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். ஆமென். தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். நன்றி. எல்லாரும் உயர்த்தி குறையில்லையே என் மேய்ப்பர். ஆமென். அப்பா எங்களை குறையில்லாமல் நடத்துகிறவரே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு பாடுவோம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆமென். சொல்லுங்க தகப்பன் என்னோடு இருப்பதனால் ஏசப்பா நீங்க என்னோடு இருப்பதால் தகப்பன் என்னோடு குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் நன்றி. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. 138ஆம் சங்கீதம் 8வது வசனம். சோத்திரம். அப்படி எழுமி நின்று வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் எழுமி நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 138:8. சில பேருக்கு மனப்பாடமாக தெரியும். சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி. ஆமென். என்ன சந்தோஷம் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்படி செய்ய போனால் குறையில்லாமல் ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. எனக்காக என்ன பிரதர் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்? 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை உங்களுக்கு தெரிந்த வசனம் வாசிங்க. 91:11. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எனக்காக ஆண்டவர் செஞ்சார். எல்லாத்தையும் விட்டு வந்தேனே, எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்? நிறைய நேரம் நம்ம கேட்குறோம். ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்னு சொல்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தம்முடைய தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், என் பிள்ளை வீட்டை விட்டு கிளம்பிட்டான், கூட போ. என் பிள்ளை இந்த இடத்துக்கு போகிறான், கூட போ அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் நம்முடைய தூதர்களை கட்டளையிட்டு நம்மை தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா. எரேமியா 15:11 வாசிக்கிறோம், உனக்காக நான் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா வாசிங்க. எரேமியா 15:11. சோத்திரம். உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக. சொல்லுங்க, எனக்காக நான் அவர் சத்துருவுக்கு எதிர்பட்டு எனக்கு சகாயம் பண்ணுவார். சொல்லுங்க, எனக்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியாம பிசாசு எங்கெங்கெல்லாம் கண்ணி வைக்கிறானோ, சோத்திரம், கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு உங்களுக்காக அவர் சகாயம் பண்ணுகிற கர்த்தர். எரேமியா 51:36 வாசிக்கிறோம், உனக்காக வழக்காடுகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்காக வழக்காடுகிற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக. எரேமியா 51:36 சொல்லுகிறது, எனக்காக அவர் வழக்கு. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி. ஹல்லேலூயா. ஆமென். இனிமேல் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார் நம்ம எதுவும் சொல்லவே. இவ்வளவு காரியம். இன்னும் ஒரு 2 காரியம் சொல்கிறேன். லூக்கா 22:32 வாசிங்க. நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். லூக்கா 22. நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக். எல்லாரும் சொல்லுங்க, உனக்காக. எனக்காக ஆண்டவர் என்ன பண்றாரா? வேண்டுதல் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து உங்களுக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனுக்காக நல்ல ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்க மறந்த நேரங்கள் உண்டு. எவ்வளோ நேரம் நீங்கள் வேதம் வாசிக்க மறந்த நேரங்கள். ஆனால் உங்களை அவர் மறக்கவே இல்லை. சொல்லுங்கள், என்னை அவர் மறக்கவே. உங்கள் பலவீனத்தில் எவ்வளோ நாள் நீங்கள் ஜெபிக்காமல் மறந்துருப்பீங்க, அப்படி தானே? ஆனால் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 11:4 வாசிங்க. அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை 7000 மீதியாக வைத்து. அந்த வார்த்தையை அழுத்தி படிப்போம். 7000 பேரை எனக்காக. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக. நான் வீட்டில் தனியாளாக இருக்கேன் பிரதர். எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் தான் ரசிக்கப்பட்டிருக்கேன். என் பட்டணத்தில், என் ஊரில் நான் ஒரு ஆள் தான் என்ன பண்ணுறேன். என் சொந்த பந்தத்தில் நான் தனியாலாம் நிற்கிறேன். சொல்லாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக ஒரு மீதம் இருக்கிற கூட்டத்தை கர்த்தர் உன் வீட்டில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு பட்டணத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற நல்ல கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளவு காரியம் உங்களுக்காக கர்த்தர் செய்கிறார். அப்படின்னா நீங்கள் துக்கமாக இருக்கணும்? சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, என் மேய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே என் கர்த்தர். அந்த ஒரு வாரிய மாத்திரம் எல்லாம் கைத்தட்டி பாடுவோமா? இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ் நடக்க
தடுமாற்றம் எனக்கில்லையே, இருப்பதனால் தடுமாற்றம். நல்ல சந்தோஷமா குறையில்லை, குறையில்லையே. ஓ ரபகதா சந்தரா தீகலா தரோ, குறையில்லையே, குறையில்லை. என் மேய்ப்பர் மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் மிகுந்த குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் நல்ல சந்தோஷமா உன் கவலைகளை மறக்க வைக்கிற தேவன், உன் துக்க நாட்களுக்கு பதிலாக உன்னை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். குறையில்லையே. ஓ என் மேய்ப்பர் ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார், தேற்றுகிறார். ஓ புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நீதியின் பாதையில் நித்தம். நல்ல சந்தோஷமா அவர் நாமத்தின் நிமித்தம் ஓ நித்தம். குறையில்லை, குறையில்லையே, குறையில்லையே. என் கர்த்தர் நன்றி, நன்றி. ஓ ரபகஷந்தடரதிரா. ஓ உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவர் ஆராதித்து உமக்கே அரியணையில் வீற்றிருப்பவரே. ஓ ரபகதர சந்தரா, அரியணையில் வீற்றிருப்பவர். ஓ ரகஷல ரகதரா நிபகதரவோ நிபகன சந்தர கதா. இன்றோடு என்னை துக்கப்படுத்தின அசுத்த ஆவியே, இயேசுவின் நாமத்தில் அரியணையில் வீற்றிருப்பவரே. உமக்கே ஆமென். எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர், பாதுகாத்து பலப்படுத்துகிறீர். எந்த தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். எந்த தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர். ரெண்டு கைகளை உயர்த்தி உமக்கே worship you Lord. ஆராதனை உமக்கே. அக்கினி சூளை எதுவும் என்னை, விசுவாசத்தோட பாடுங்க. எரிகின்ற எதுவும் என்னை தொடுவதில்லை, எதுவும் என்னை. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவே. ஆராதிக்கும் உம்முடைய பிரசன்னம் அரியணையில். ஆமென். அவருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புகிறது.
அவருடைய கிருபை இந்த ஆலயத்தை நிரப்புகிறது. ஆமென். ஓ அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலம். எல்லாரும் ஒரு மனதோட பாடுவோம். படைகளின் ஆண்டவர், ஓ இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. ஆமென். ஓ ரிபகஷந்தரா, உமக்கே எஸ் லார்ட், வீற்றிருப்பவரே, ஓ எங்கள் ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். நல்ல கர்த்தரை உயர்த்தீர்கள். அரியணையில் வீற்றிருப்பவரே, ஓ ரகஷந்தரபா. ஓ எதிரான வல்லமைகள் உடைகிற, தடைகள் உடைகிறது. புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். யாரெல்லாம் விடுதலையை ஆராதிக்கிறீங்களோ உங்க மேல ஒரு ஆராதனையின் அபிஷேகம், கிருபையின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம். ஆமென். எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஓ உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். இயேசுவே, இயேசுவே. யாரும் அடக்கி கொள்ள வேண்டாம், யாரும் அடக்கி கொள்ள வேண்டாம். நல்ல ஆவியில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரபகதடல ஷதடபகதடர இதலகதுரமலரகதுரோ ஷேகடபல. நல்ல விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்து. ஆமென், 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 ஆமென். ஓ ரிபலன ஷதரலரதரரமரம. ஓ உமக்கு நன்றி. ரெண்டு கைகளை உயர்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும் நல்லவரே, வல்லவரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழு ஆராதனை நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் ஒன்று சொல்கிறேன். 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவருக்கு விரோதமாய் பயங்கரமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. நமக்கு கிரகிக்கவே முடியாத அளவுக்கு, நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்கு அவருக்கு விரோதமாய் எவ்வளவோ ஆயுதங்களை பயன்படுத்தி அவரை குற்றுயிரும் கொலையுருமாய் அவரை போட்டு சிலுவையிலே அவரை அறைந்தார்கள். பிசாசு நினைச்சான் இதுதான் முடிவு, இதுதான் முடிவு என்று பிசாசு நினைச்சான். ஸ்தோத்திரம். ஆனால் 3வது நாள் இந்த அகில உலகத்துக்கும் ஒரு நல்ல செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி புறப்பட்டு வந்தது. அவருக்கு விரோதமாய் பயன்படுத்தப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்கவில்லை. என் இயேசு உயிரோடு எழுந்தார், என் இயேசு உயிரோடு எழுந்தார், என் ராஜா உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும்
நீ குற்றப்படுத்துவாய். இது தம்முடைய ஊழியக்காரர்கள் என்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகா பெரிய சுதந்திரம். நல்ல கைகளை தட்டி அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உங்களை துன்பப்படுத்தின அந்த ஆயுதங்கள் இனிமே அது வாய்க்காது போகும். உன்னை துன்பப்படுத்தின அந்த பலவீனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால, I rebuke you devil in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் என் ஜனத்தை சேதப்படுத்த உனக்கு அதிகாரம் கிடையாது. என் மக்களை சேதப்படுத்த உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஓ ரபாக்கா ஷம்தாடா. ஆவிக்குரிய வரம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ராதாடா காதாடா ரபா. இன்னைக்கு உங்க வீட்டை துக்கப்படுத்தின ஆவி இன்றையோடு அது வெளியேறுகிறது. நீங்க கடிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டை துக்கப்படுத்தின அந்த அசுத்த ஆவி உங்க வீட்டை விட்டு வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. உர்ராபா காதாடா ஷம்தாடா காதாடா. நீங்க சொல்லுங்க, பொல்லாதவனே, என் வீட்டுக்குள்ள உனக்கு அதிகாரம் கிடையாது, என் வாழ்க்கையில உனக்கு அதிகாரம் கிடையாது, என்னை துக்கப்படுத்த உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் அந்த அதிகாரத்தை உங்க கையில் இந்த சாயங்கால நேரத்தில் எடுக்கிறீங்களோ, உங்களை ஆண்டவர் மகிழ்ச்சியினால, மகிழ்ச்சியினால கர்த்தர் டை கட்டுகிற தேவனாயிருக்கிறார். ரபாகா ஷம்தாடா ரபாதா டரபா துடபா. ஓ நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஆண்டவரை துதிங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனால் நானே உன் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். ஓ ஹல்லேலூயா. இன்றோடு என்னை துக்கப்படுத்திய அந்த அசுத்தம் என் வாழ்க்கையை விட்டு விலகிறது, என் வாழ்க்கையை விட்டு விலகிறது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா பாபா, ஹல்லேலூயா. நன்றி, ஹல்லேலூயா. கடைசியா எல்லாரும் சேர்ந்து ஆராதித்து, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா என்னை மகிழ அப்பா. துன்பத்தை கண்ட ஈடாக என்னை நீ நல்லவர், நல்லவரே, வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே, ஜீசஸ் வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஆராதித்து இயேசுவே ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இயேசுராஜனே பரிசுத்த ஆவியானவரே. துன்பத்தை கண்ட நீங்க பாடுங்க. ஆமே என்னை இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. நல்லவரே, அப்பா
வியாதியோடு கஷ்டப்படக்கூடாது. எங்க ஜனங்க பலவீனத்தோடு கஷ்டப்படக்கூடாது. எங்க ஜனங்க துக்கத்தோடு போராடக்கூடாது. ஓ நல்லவர், நல்லவரே, வல்லவரே, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே. ஒரே ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, 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 ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா. எல்லாரும் கடைசியாய் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து ஹல்லேலூயா, ஓசன்னா. We worship you, Lord. Hallelujah, Hosanna. Amen. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna, Hosanna. அர்ப்பணிக்கிறோம், உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை நேரம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கட்டும்பா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, வருஷத்தினுடைய நடுவில் உடைய கிரியை நீ உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. கடந்த 6 மாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்படி வேணா இருந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அநேக துக்கங்கள், கண்ணீரின் பாதை, நாங்கள் நினைக்காத நேரங்களில் ஏசப்பா எவ்வளவோ நாட்கள் எங்கள் காலங்களை நேரங்களையும் ஆண்டவரை நாங்கள் மருத்துவத்துக்கோ அல்லது உலக காரியங்களுக்கோ, நாங்கள் நினைக்காத நேரத்தில் எங்களுடைய தொழிலில் ஒரு பயங்கரமான வீழ்ச்சியையோ, நாங்கள் நினைக்காத நேரங்களிலே சத்துரு எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த அத்தனை துக்கங்களுக்கும் இனி வருகிற 6 மாதங்கள் கர்த்தர் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தம்முடைய மகிழ்ச்சியினால கர்த்தர் உங்களை திருப்தியாக்குற தேவன். இதை நான் சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையே அதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வார்த்தையே அதை சொல்லுகிறது. உன் துக்க நாட்களுக்கு சரியாக சரியாக நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். இந்த வார்த்தை யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ கர்த்தர் நம்மளை நிரப்பி மகிழ்ச்சியினாலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரமும் ஆண்டவரே உங்கள் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் அற்ப பிரயோஜனமான ஊழியர்கள் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென்.